திருச்செந்தூர் முருகன் கோவில். வணக்கம் நண்பா. உலகின் முதல் மூத்த மொழியாம் தமிழ் மொழி. அந்த தமிழுக்கே உருத்தான கடவுளான தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு உலகில் வாழும் அனைத்து தமிழர்களும் வாழ்வில் ஒரு முறையாவது முருகனின் தரிசனம் பெற வேண்டும். அதே மாதிரி இங்கே வரும்போது இந்த 3 தவறை மட்டும் யாருமே செய்யாதீங்க. அது என்னங்கிறத அந்த முழு காணொலியில் சொல்கிறேன். அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் சக்தின் எக்ஸ்ப்ளாக்ஸ். பல நாளாக நம்ம முதலாளிகிட்ட கேட்டு இன்றைக்கி தான் நம்ம முதலாளி லீவு கொடுத்தாங்க. அந்த லீவை சந்தோஷமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் கொண்டாடுறதுக்காக நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். அப்படியே சார்ஜர், ஹெட்ஃபோனு அது இதுன்னு எல்லா தேவையான பொருளாக எடுத்துகிட்டு ரூமில் இருந்து கிளம்புனா செருப்பாக இருந்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, முப்பாட்டன் முருகனை பார்க்க இதெல்லாம் ஒரு தடையில்லைன்னு பின்ன காலில் குத்திக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நேராக நம்ம கம்பெனி கேண்டீனில் வந்து 4 இட்லி 4 வகை சட்னியும் வச்சு சாம்பாரும் பொங்கலும் வச்சு பயங்கரமாக சாப்பிட்டா அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம தூத்துக்குடி வந்து இதோட 1.5 மாதம் ஆகுது. இந்த 1.5 மாதத்தில் ஒரு நாள் கூட இங்கே இருக்க திருச்செந்தூர் போலையே அப்படின்னு ரொம்ப நாளாக வருத்தம். எங்கள் ரூம்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறைனாவது இந்த திருச்செந்தூர் கோயில் கண்டிப்பாக வந்துடுங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனோட விநாயகர் கோயில் இருந்துச்சு. சரி, தம்பியை பார்க்க போகல, அண்ணனை பார்க்காம போனால் அண்ணன் கோச்சுக்காரன்ட்டு அங்கேயும் நின்று சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்க சாமி கும்பிட்டு போனால் இன்னும் நல்லது தானே அப்படின்ட்டு நேராக வந்து பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. தூத்துக்குடியில் இருக்க அண்ணா பஸ் ஸ்டாண்டு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து நான் கூட ட்ரெயினில் போகலான்னு யோசித்தேன். ஏன்னா காஸ்ட்டு கம்மியாக வரும் அப்படின்னு. ஏன்னா பஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான் டிக்கெட்டு. கரெக்டாக ஒரு பஸ்ஸுங்க திருச்செந்தூர்னு போட்டு நின்றுச்சு, பச்சை கலரில் நல்லா பசுமையாக. அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு ஜன்னலோட சீட்டில். நல்லா ஜன்னல் ஓரத்தில் உட்காந்தோன்னே சில்லுன்னு காற்று, காதில் முப்பாட்டன் முருகனோட பாட்டுன்னு வாழ்க்கை ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் திருநங்கை அக்கா வருவாங்க. அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணாங்க. நம்மளும் நம்மள்ட்ட இருக்க காசு கொடுப்போம். அதே மாதிரி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. நானும் ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்தேன். அது என் பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்தோன்னே பர்ஸில் கொஞ்சம் காசு நிறையா இருந்துச்சு. நிறையா கட்டுக்கட்டாக இருந்துச்சுன்னா இந்த 10 ரூபா நோட்டாக நிறையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா கொண்டுட்டு போனேன். ஒரு 100 ரூபா நோட்டும் அப்புறம் அந்த 10 ரூபா 20 ரூபா நோட்டெல்லாம் வச்சுருந்தேன். அதை பார்த்தோன்னே தம்பிகிட்ட நிறையா காசு இருக்கும் போல தம்பி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு அன்பாக ஒரு வார்த்தை கிட்ட, அக்கா சாப்பிட்டீங்களாக்கான்ட்டு. தம்பி அதான் நீங்கள் நிறையா காசு வச்சுருக்கீங்க, சாப்பிட ஒரு 50 ரூபா காசு இருந்தால் அப்படியா, 100 ரூபா காசு இருந்தால் அப்படியாண்டாங்க. அக்கா என்கிட்ட இருக்கதே ஒரு 200 ரூபா தான், இதை வச்சு தான் நான் கோயிலுக்கு போய்ட்டு ரிட்டர்னு வரணும். இல்லைக்கா அந்த 10 ரூபா தாக்கா இருக்குது, இந்த 10 ரூபா அப்படிங்கக்கானேன். இல்லை தம்பின்னு சொல்லி 10 ரூபாயை மடித்து என் பாக்கெட்டில் கொடுத்துட்டு இதை வச்சுட்டு நீ ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இதான் என்னடா நம்மள்ட்ட இருக்கதே இவ்வளோ தானேன்ட்டு ஒரு இது இருந்துச்சு. சரி, ஒரு கோயிலுக்கு போகிற முன்னாடி ஒரு புண்ணியம் செஞ்சுட்டு போகிறது நல்லது தானே. ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஈஸியாக வேலை கிடைக்கிது, அவங்களுக்கு யாரும் நம்ம கொடுக்க மாட்டோம். அதனால் இதில் ஒன்றும் தப்படையாது. நான் காசை கொடுத்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். டிக்கெட்டு வெறும் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் 40 ரூபாய் தான். நான் கூட ப்ரைவேட் பஸ்ஸுன்னே காசு அதிகமாக கேட்பான்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, 40 ரூபாய் தான் வாங்கினாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் 6 பாட்டு வர்றதுக்குள்ள பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து கோவில் வாசலுக்கு இன்னொரு பஸ் இருக்கும், அதுக்கு ஒரு 10 ரூபா தான் டிக்கெட்டு. போகிறதுக்கு முன்னாடி பசிக்குதே, நம்ம வேறு ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஹெல்த்தியாக தான் வாங்கி சாப்பிடணும். ஒரு அன்னாச்சி பழம் 20 ரூபாயாம், ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. அதை வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு கண்ணுட்டி நம்மளோட ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு. சரி, நான் அதுக்கு எதாவது கொடுக்கலாம் பார்த்தா அது மூஞ்சை திருப்பிட்டு போகுது, ஏதோ சொந்தக்காரங்க மாதிரி. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்து இந்தாண்டு கொடுக்குறேன், அது சாப்பிட மாட்டேன்ட்டுச்சு. சரி, நீ சாப்பிட இருப்பேன்னு சொல்லி நானும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ராவலெல்லாம் கிடைக்கிற கேப்பில் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. ஏதோ சொல்ல வேண்டிய சொல்லி அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு அக்கா வந்து பணங்கிழங்கு நீட்டிக்கிட்டு, தம்பி இதை வாங்கின்னு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் எப்போயாவது தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லி நானும் 10 ரூபாய்க்கு ஒரு பீஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். உண்மையிலுமே நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் நான் கிராமத்துலேருந்து நானே அதிகமாக சாப்பிட்டதில்லை. அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்து திருச்செந்தூர் கோயில் வந்தாச்சுங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பிரம்மாண்டமான தேர் இருந்துச்சு. அது இப்போ உபயோகத்தில் இருக்கான்னு தெரியலை. அப்புறம் வந்து நம்ம முருகனோட வேல்லையே வந்து கோயிலுக்கு செல்லும் மொழி அப்படின்னு போட்டிருந்தாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாகவும் ஓவியங்கள், கட்டிடக்கலைகள்னு உண்மையுமே வந்து தமிழர்களை வந்து எல்லா கோயில்களையும் பாராட்டி ஆகணுங்க. அந்தளவுக்கு ஒரு கோயில்கள்லேயும் வந்து நேர்த்தியாக சிற்பம் செதுக்கியிருக்காங்க. சிமெண்ட்லேயும் சரி, கல்லுலேயும் சரி, அவ்வளோ ஒரு அழகாக, அதுக்கு வண்ணம் பூசினதும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. முடிஞ்சளவுக்கு எந்த கோவில் போனாலும் சரி, சாமி மட்டும் கும்பிட்டு வராமல் அங்கே உள்ள கல்வெட்டுகள்னு, அங்கே உள்ள சிலைகள், சிற்பங்கள், ஓவியங்கள்னு எல்லாத்தையும் கவனிச்சுட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய தமிழர்கள் வந்து எல்லாத்தையும் கோவில்கள் மூலியமாக தான் நம்மள்ட்ட சொல்ல வர்றாங்க. அதனால தான் கோவில்கள்லாம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். அப்படியே எந்த பக்கம் பார்த்தோன்னா சிவபெருமானும் அம்பாலும் வந்து சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரியும், பக்கத்தில் அனுமரும் ராமானுஜரும் உட்காந்துருக்க மாதிரி இருந்தாங்க. உண்மையுமே அதை பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராமருக்கு தனி சன்னதியும் ஐயப்ப சுவாமிக்கு தனி சன்னதியும் இருந்துச்சு. அப்படியே எங்கிட்ட இருந்தோம்னா ஒரு மரத்தில் வந்து எக்கச்சக்கமான தொட்டில்கள் தொங்குது. இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை வர வேண்டி தாய்மார்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. அப்படியே உள்றக்க வந்தோம்னா பார்த்தீங்கன்னா பட்டை போடுறதுக்கு வந்து 10 ரூபா தம்பினாங்க. உண்மையிலே அழகாக இருந்துச்சு. அது சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதுவும் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு பட்டை போடாமல் போனால் நல்லா இருக்குமா, அப்படியே போட்டாச்சு. ஆனால் அது குளிக்கையிலே அழிஞ்சிடாத விஷயம். இருந்தாலும் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் செஞ்சாச்சு. அங்கேருந்து அப்படியே கோயிலுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தாச்சு. கோயிலுக்கு வந்தோடனே அவன் மனசு அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. அது நம்மளோட முகத்திலே தெரியும். அதே மாதிரி வந்து
என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு கடற்கரைக்கு செல்லும் வழின்னு போட்டிருந்தாங்க. திருச்செந்தூர் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கோயிலுக்கு வாங்க, நேராக உள்ளக்க போய் சாமி பார்க்காதீங்க, அதுதான் மக்கள் பண்ணுற முக்கால்வாசி தப்பு. அப்படியே எந்த பக்கம் வந்தோம்னா காலனி வைக்கும் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் பார்த்தா பூட்டி இருந்துச்சு, எல்லாம் வெளியிலே தான் செப்பல் போட்டு போனாங்க. நம்மளும் அப்படியே வெளியிலே போட்டோம், நம்மளதான் யாரை எடுக்க போகிறோம், ஆல்ரெடி அது வேறு அறந்த செருப்பு அப்படின்னு செருப்பை கழட்டி போட்டு எங்களுக்கு கடலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கோயிலுக்குன்னா எல்லா கோயிலும் அன்னதானம் தான் கொடுப்பாங்க. அதுவும் முருகன் கோயிலில் அந்த சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. எந்த கோயிலுக்கு போனாலும் அன்னதானம் வாங்குறதுக்கெல்லாம் கூச்சப்படாதீங்க, வாங்கி வயிறார சாப்பிடுங்க. நம்மளும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கடற்கரைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. உள்றக்க போகிறப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க அந்த கடலை பார்க்க. அப்படியே இந்த கருணை கடலே கந்தா போற்றி அந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே முக்கால்வாசி பேர் வர்றாங்க. நம்மளும் அங்கேருந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கடலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இந்த கடலை பார்த்தோன்னே குளிக்கணும்னு தோணுது. ஆனால் இப்போ இந்த பேக்கெலாம் எங்கேயா வச்சுட்டு குளிக்கிறேன்னா தெரில. இதுவே சென்னையாக இருந்தால் நானும் நண்பனை வந்திருப்போம், நண்பனை பேக்கை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கடலில் குளிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இங்கே நம்ம தனியாக தான் வந்திருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேக்கில் திருடுற அளவுக்கு எதுவும் பெருசாக பொக்கிஷம்லாம் இல்லை. அதனால் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் கோயிலுக்கே போக போகிறோம். கடல் அலையை பாருங்கள், அப்படியே சீற்றத்தோடு இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம முத்தநகர் பீச்சு போயிருந்தோம், அங்கே கூட வந்து கடல் அலையே இல்லைன்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா கடல் அலையை அப்படியே சீறிக்கிட்டு வருதுங்க. அந்த அலையை பார்க்குறதுக்காகவே குளிக்கலான்னு தோணுது. அதே மாதிரி இன்னொன்று வியப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகப்படியான பாறைகள் இருக்குதுங்க. இந்த திருச்செந்தூர் கோயிலே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே தான் இருந்துச்சுன்னு பல பேர் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் இந்த கடற்கரையில் இந்த மாதிரி பாறையை பார்க்குறது அதிசயங்க. நான் இப்போ தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஏன்னா எல்லா கடற்கரையிலையும் தோண்ட மண் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோன்னா அங்கனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைகளாக இருக்குது. இதை வந்து முழுமையாக ஆராய்ச்சி பண்ணோன்னா இதோட உண்மைத்தன்மை வெளியே வரும்னு நினைக்கிறேன். இது அந்த காலத்தில் வந்து மலையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அந்த கோயிலுக்கு வந்தப்போ நிறையா சான்றிதழ்லாம் இருந்துச்சு, இது வந்து மலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி. அதெல்லாம் அந்த காணொலியில் அடுத்தடுத்து சொல்கிறேன். அப்படியே நம்மளும் குளிக்க ஆரம்பிக்கலான்னு பார்க்குறதில்ல. இந்த கடலில் கரையிலேருந்து ரசிக்கிறது அது ஒரு தனி அழகு தாங்க. என்னதான் உள்ள குளிக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த கடல் அலையை வந்து இந்த மாதிரி கரையில் இருந்துகிட்டே பார்க்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசு. அதே மாதிரி 2004 சுனாமி வந்துச்சு. அந்த வருஷம் தான் நான் பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்து எந்த விதமான சீற்றமும் இல்லைன்னு நாங்கள் இத்தனைக்கும் கடலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கடலுக்கு பக்கத்தில் எனக்கு கடல்லே தான் இருக்குது. அப்படின்னு இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து எந்த விதமான சேதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி வளவலன்னு பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்படியே நம்மளும் குளிக்கிறதுக்கு கடலுக்குள்ள இறங்கியாச்சு. ஃபோன் எடுத்துக்கிட்டே போகிறேன், எந்த ஒரு தைரியத்துலன்னு தான் தெரில. ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு போனேன், அந்த ஒரு தைரியத்தில் தான் நினைக்கிறேன். அப்படியே குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து நான் வந்த இடம் தான் நாளிக்கிணறு. இந்த திருச்செந்தூர் வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாளிக்கிணறில் குளிக்காமல் போகாதீங்க. இதுதான் மக்கள் செய்கிற 2வது தப்புன்னே சொல்லலாம். இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் உள்ளே தான் இருக்குது. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்கன்னா அப்படியே ஒரு நல்ல தண்ணி மாதிரி இருக்கும். எப்போ பக்கத்தில் கடலை வச்சுட்டு இந்தளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்குதுன்னு எனக்கு ஒரு சென்ட் ஆச்சரியமாக தான் ஆச்சு. போக போக பார்த்திங்கன்னா ஏதோ குகைக்குள்ள போகிற மாதிரி ஒரு மாதிரி பயமாக வந்து நான் தான் பயப்படுறேன் போல். இங்கே வர்ற மக்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பயப்படாமல் இந்த கிணறுல இறங்கினா குளிக்கிறாங்க. இந்த தண்ணியை பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இப்படி கடலுக்கு பக்கத்தில் இவ்வளோ தெளிவான தண்ணி இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி ஆச்சரியம் தாங்க. இதே மாதிரி ராமேஸ்வரத்தில் வில்லுண்டி தீர்த்த கிணறு 2 ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து இதே மாதிரி தான் கடலுக்கு பக்கத்துலேயே வந்து நல்ல தண்ணி கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதனால் திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த நாளி கிணறுல குளிக்காமல் வந்து முருகனை தரிசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக அந்த நாளி கிணறுல வந்து ஒரு 3 பக்கெட் ஊற்றுவாங்க. காசு உங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுக்கலாம், கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கோயிலுக்கு வந்து இந்த காசு விஷயத்தை கொடுக்குறேன்னு நமக்கு பிடிக்காது. அதனால் நம்மளும் வந்து காசெல்லாம் கொடுக்கல. முடிஞ்சளவுக்கு இந்த கோயிலுக்கெலாம் வந்தீங்க அப்படின்னா உண்டியலில் போடுறது, அர்ச்சகர் தட்டில் போடுறது, இந்த மாதிரிலாம் விட்டுட்டு வெளியில் நிற்கிறவங்க உங்களை பார்த்து யாராவது காசு கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு 10-20 கொடுங்க. அது ரொம்ப புண்ணியமாக சேரும் உங்களுக்கு. அங்கேருந்து அப்படியே நாளி கிணறுல ஜம்முன்னு ஒரு குழியில் போட்டு அங்கேருந்து கிளம்புற வழியில் பார்த்தா முருகனோட ஃபோட்டோ அழகழகாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் வாங்கிட்டு போய் ரூம் ஃபுல்லாக மாட்டணும்னு ஒரு ஆசை தான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. என்னடா அந்த திருச்செந்தூர் கோயிலில் அடுத்தடுத்து ஆச்சரியங்களாக வருது, இது என்னடா குகை அப்படின்னு பார்த்தேன். இது வந்து இயற்கையாக உருவான குகை கிடையாது. இது வந்து செயற்கையாக மனிதர்களாக உருவாக்கியிருக்காங்க. இயற்கையாக உருவான குகை இருக்குது. அந்த இது இந்த காணொலியோட கடைசியில் நான் காட்டுறேன். இது வந்து செயற்கையான குகை தான். உள்ளக்க ஏதோ சாமி வச்சு கோயில் இருக்குது போல். நான் அதை வந்து திறக்கலை. உள்ளக்க அப்படியே நம்மளும் சாமி பார்க்க போயாச்சு. உள்ளக்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபோனு கேமராலாம் நாட் அலோடு அப்படின்ட்டாங்க. அதனால் நம்மளும் வந்து உள்ளக்க போகிறதெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன். போகிற வழியில் வேணால் வீடியோ எடுக்கலாம். போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு பாலத்து மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். அது இன்னும் அழகாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா கோபுரம், அப்படியே எந்த பக்கம் திரும்பினா கடல் அலைகள். இந்த மாதிரி பல அழகான விஷயங்களை வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து உள்ளக்க வச்சுருக்கு. அதே மாதிரி பல ஆச்சரியமான விஷயங்களும் இருக்குது. அப்படியே நம்ம கோயிலுக்கு போக ஆரம்பித்தாச்சு. நம்ம வந்து இப்போது பொது தரிசனத்தில் தான் போயிட்டுருக்குறோம். முடிஞ்சளவு இந்த கோயிலுக்கு போகிறவங்க இந்த 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா டிக்கெட்லாம் கொடுத்து போகாமல் இந்த மாதிரி பொது தரிசனத்தில் போய் பழகுங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம தம்பிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், தர்பூசணி, ஒருத்தன் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்மள்ட்ட மனம் இருக்குது, ஆனால் பணம் இல்லை. அதனால் நம்ம பாட்டு நேராக வந்து கோயிலை நோக்கி போக வேண்டியது தான். அப்படியே நம்மளும் ஒரு 1.5 மணி நேரம் வரிசையில் நின்று பொது தரிசனத்தில் தரிசனம் பெற்று வெளியே வந்தாச்சு. வெளியே வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு தொன்னையில் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தாங்க. இந்த சக்கரை பொங்கல் இந்த கடற்கரை காற்றுல அப்படியே உட்காந்து சாப்பிடையில் உண்மையிலுமே
சுவை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்தளவுக்கு ஒரு அழகாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சுவையாக இருந்துச்சுன்னே சொல்லணும். அது ஏனோ தெரில, வீட்டிலலாம் செய்கிறோம் அந்தளவுக்கு நம்மளுக்கு வர மாட்டேங்குது. வெளியில் கடைகளில் சாப்பிட்றோம் அந்தளவுக்கு சுவையாக இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கோவில்களில் தர்றப்போ மட்டும் வந்து நமக்கு வந்து தனி சுவையாக இருக்குது. அதே மாதிரி பிரசாதங்கிறது ஏன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ன்ற இடத்துல தான் ஜாதி, மதம் இந்த மாதிரி எந்த வேறுபாடும் இல்லாமல் பிறர் செய்த சாதத்தை வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரசாதன்ற ஒன்றே கொண்டுட்டு வந்தாங்க. அதனால் கோவிலுக்கு போனீங்கன்னா தவறாமல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருங்க. அதை சுத்தமாக சாப்பிட்ருங்க, கொஞ்சம் கூட வீணாக்காமல். பொதுவாகவே உணவுகளெல்லாம் வீணாக்காதீங்க. அதுலேயும் கோவில் பிரசாதத்தை கண்டிப்பாக யாருமே வீணாக்காதீங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்ருங்க. அப்படியே நம்மளும் பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் வள்ளி குகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் நம்மன்னு போய் பார்த்தோன்னா டக்குன்னு நமக்கு நார்த்தமலை ஃபீல் வந்துடுச்சுங்க. அந்த மலையை பார்த்தோன்னே என்னடா அது இந்த மாதிரி கடற்கரையில் எப்பறம் அந்த மாதிரி மலை இருக்குது, அதுவும் இந்த மலையோட பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி மண் மாதிரி நொறு நொறுன்னு இருக்குது. மற்ற பாறை மேலே கருங்கல் பாறை மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. அதில் வந்து நிறையா தொட்டில்கள்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. இதுதான் அந்த கோயில். உள்ளரக்கம் வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லை. உண்மையிலுமே வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லணுங்க. உள்ளே போயிட்டு அந்த குகையை பார்த்தோன்னே ஒரு ஆள் தான் போகிற மாதிரி இடம் இருக்குது. அந்தளவுக்கு அவ்வளோ சின்ன குகையாக இருக்குது. இந்த குகைக்கு வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து ஒரு யானை உருவத்தில் வந்து வள்ளி தேவனை பயமுறுத்தி அவங்க வந்து இந்த குகைக்குள்ளே போயிட்டு தியானம் இருந்து அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வந்து காப்பாற்றினதா இதோட வரலாற்று கதை சொன்னாங்க. நம்மளுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை பற்றிலாம் அவ்வளோக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு நம்மளும் அங்கேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. உண்மையிலுமே திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து கடலில் குளிச்சிருங்க, அப்புறம் நாளை கிணறுல குளிச்சிருங்க, அதுக்கப்புறம் முருகனை தரிசிச்சுட்டு இந்த வள்ளி குகையை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா லைஃப்பில் எத்தனை வாட்டி இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போவோன்னு தெரியாது. அதனால் போகிற ஒரு டைமாக இருந்தாலும் அதில் அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா ஏதோ இடிஞ்ச ஒரு பில்டிங் இருந்துச்சு. அது என்னென்னு கேட்டேன், யாரும் சொல்லலை. பக்கத்துலேயும் போக முடியாதுன்ட்டாங்க. அதனால் நம்மளும் எட்டி இருந்த வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புற வழியில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆச்சரியம் என்னென்னுங்கன்னா, அந்த கடல்னால் பொதுவாக சங்கு இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய சங்காக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அழகழகாக சின்ன சின்னதாகவும் பெருசாகவும் சங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் விலை கேட்டால் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அது இல்லாமல் இதை வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரில. அதனால் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு, ஆனால் இதை வந்து காதில் வச்சா ஏதோ சவுண்டு கேட்குமாங்களே, வச்சு பார்க்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக வச்சு பாரு தம்பினாங்க. நம்மளும் காதில் வச்சு பார்க்கல இந்த கடல் அலைகளோட ஓசையெல்லாம் கேட்டுச்சு. அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலுமே செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி சங்கெல்லாம் வந்து வாங்கலைனாலும் அதை வந்து இந்த மாதிரி காதில் வச்சு அதில் உங்களுக்கு என்ன ஒலி கேட்குது அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக. அதுலேயும் இந்த பெரிய சங்கம் எடுத்து காதில் வைக்கையில் ஏதோ ஒரு பெரிய சுனாமியே நம்ம பக்கத்தில் வர்ற மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய சத்தமாக கேட்டுச்சு. உண்மையிலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. காசு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அமௌண்ட்டு தான் அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே கிளம்ப வேண்டியது. ஏன்னா கிளம்புறேங்கிறியே கிளம்புன பாட்டை காணான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிளம்ப மாட்டேங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக திருச்செந்தூரில் தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம். அப்படியே இந்த பக்கம் வந்து அந்த தண்ணி டேங்கெலாம் இருக்கும். அந்த தண்ணி டேங்க் சுவத்தை கூட வந்து சும்மா விடாமல் அதில் வந்து அழகான முருகனோட திருவுருவ படங்கள்லாம் பதிச்சிருந்தாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டாங்க. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா மயில், இங்கிட்டு பார்த்தா சேவல்னு அழகழகாக வந்து படங்கள் வரைஞ்சிறாங்க. இந்த மாதிரி ஓவியர்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த டிகாசோ ஓவியமே தோற்றுருவோன்ட்டே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து மயிலில் வந்து பறந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கோயில்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க நீங்களும். அப்படியே இந்த பக்கம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மயில். பொதுவாக மயில்னால் வந்து காடுகளில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாடுற இடத்துல அவ்வளோ ஒரு அமைதியாக அது பாட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை விட வீடியோ கடைசியில் ஒரு 5-6 மயில் இருக்கும். அது இன்னுமே ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அங்கே இருந்துட்டு அப்படியே எந்த பக்கம் திருடணும்னா, முருகன் வந்து தன் தாயார்கிட்ட வந்து வேல் வாங்குற மாதிரி அவ்வளோ ஒரு அழகான நேர்த்தியான ஓவியம் இருந்துச்சு. இந்தளவுக்கு ஓவியங்கள்லாம் வந்து கம்ப்யூட்டர் கூட அழகாக வரையுமான்னு தெரில. நம்ம தமிழர்கள் வந்து எல்லா கலைகளையும் சிறந்து விளங்கியிருக்காங்கிறதுக்கு இந்த மாதிரி பல சான்றிதழ்கள் பல கோயில்களில் இருக்குது. அங்கே இருந்துட்டு அப்படியே திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுத்து போகிற இடம் இன்னும் முக்கியமான இடம்னு சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்னதான கூடம். கோயிலுக்கு வந்துட்டு, அதுவும் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு அன்னதானம் சாப்பிடாம போனால் முருகன் ஏற்றுக்கவே மாட்டார். அதனால் அன்னதானம் சாப்பிட போகிறோம். இங்கே வந்து வருஷத்தில் 365 நாளும் அன்னதானம் நடக்கும். வடை பாயாசத்தோடு நடக்கும்னு சொன்னாங்க. கூட்டத்தை பார்த்தா கூட்டம் அலமோதுது. கூட்டத்தை பார்த்து பயப்படுறோம்னா நம்ம எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மணி நேரமாக இருந்தாலும் சரி, கால் கெடுக்க நின்றுனாவது அன்னதானத்தை சிறப்பாக முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனில் விட்றோம் தான். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. எக்கச்சக்கமான பேர், எக்கச்சக்கமான லைனு. கிட்டத்தட்ட இதிலேருந்து நம்ம மீண்டும் வெளியே வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 2 மணி நேரம் அப்படியே பாட்டை கேட்டுகிட்டே போக வேண்டியது தான். நெட்டு வேறு வேஸ்ட்டாக போதே அப்படின்னு பாட்டை கேட்டுகிட்டே நானும் நகர ஆரம்பிச்சு ஒரு அட்டைப்பூச்சி ஊர்ந்து போகிற மாதிரி அந்தளவுக்கு மெதுவாக கூட்டம் போயிட்டுருக்குது. அந்த கூட்டமாக நம்மளும் போயிட்டுருக்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவை விட்டு பிரிய மனசு இல்லாமல் அந்தளவுக்கு அழுகுறான். பக்கத்தில் உள்ளவங்களாம் தூக்குறாங்க, வாடா நான் உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறேன்ட்டு. இருந்தாலும் இல்லை எங்கள் அப்பா தான் முக்கியன்ட்டு அந்த மாதிரி கத்துறான். கடைசியில் அவங்க அப்பாட்டே கொடுத்துட்டாங்க.
கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயகன்ற மாதிரி நம்மளும் வந்து அன்னதானம் பக்கத்தில் நெருங்கியாச்சு. இந்த பில்டிங் பார்த்தீங்களா, இதுதான் வந்து உள்றக்க அன்னதானம் நடக்குது. உள்றக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஃபேன்லாம் போட்டு மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு வசதிகளோட ஏற்பாடு இருந்துச்சு. இது நம்ம நிற்கிறது தான் கடைசி லைனு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நேராக உள்றக்க போயிட வேண்டியது தான். அதே மாதிரி மக்கள் கஷ்டப்படக்கூடாது இந்த வெயிலுங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய காத்தாடிங்க, இவ்வளோ பெரிய காத்தாடிலாம் எங்கே தான் செய்கிறாங்கன்னு தெரில. 2-3 இது சுற்றிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி உள்றக்க வந்து வேர்க்கவே இல்லை. இவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கூட வேர்க்கலை. கடைசியில் வந்து நம்மளுக்கான லைன் வந்து நம்மளை திறந்து விட்டாங்க. நம்மளும் சிற கடிப்போங்கிற மாதிரி உள்றக்க போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையிலுமே இந்த மாதிரி கூட்டத்தில் பொறுமையாக நின்று போய் அன்னதானம் சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. என்னதான் இருந்தாலும் சுத்தம் முக்கியம் பிள்ளைங்கிற மாதிரி நேராக போய் கையை கழுவிட்டு சாப்பிட போக ஆரம்பிச்சாச்சு. உள்றக்க பார்த்தீங்கன்னா இலை பாயாசத்தோடு நம்ம சொந்தக்கார வீட்டில் கூட இந்த அளவுக்கு கவனிப்பாங்களான்னு தெரில, அந்தளவுக்கு வந்து நீட்டாக கவனிச்சாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே டைமில் கிட்டத்தட்ட 300 பேர் உட்காந்துருப்போம். அந்த 300 பேர்த்துக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு கேட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம பல கேட்ரிங் சர்வீஸ்லாம் போயிருக்கோம். அதனால் அந்த சர்வீஸில் இருக்க வழியெல்லாம் எவ்வளோ என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ கூட்டத்திலையும் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுலாம் வருஷம் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது உண்மையிலுமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி அன்னதானம் சாப்பாடு கொஞ்சம் கூட வீணாக்காமல் சாப்பிட்டோம். நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்ருங்க. அன்னதானம்ட்டு இல்லை, வீட்லேயும் சரி எங்கே போனாலும் சரி சாப்பாட்டை மட்டும் வீணாக்காதீங்க. அங்கேருந்து அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எந்திரிச்சாலும் நீங்கள் வந்து உங்கள் வயிறார சாப்பிட்டதுக்கப்புறமே எந்திரிங்க. பக்கத்தில் உள்ளவங்க எந்திரிச்சிட்டாங்கிறதுக்காக நீங்களும் எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ திரும்ப எங்கிட்டா போகிறது, பேசாமல் இங்கே நான் படுத்துக்கோங்க நம்மளும் ஒரு படுக்கையை போட்டுடலாமான்னு பார்த்தாலும் இந்த கடல் விட மாட்டேங்குது. வாடா வந்து குளிடான்ட்டு கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா நம்மலாம் எப்போயாவது தான் அந்த மாதிரி கடற்கரையெல்லாம் பார்க்குறோம். அந்த டைம்லேயே வந்து இந்த மாதிரிலாம் குளிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அப்படியே மேலே இருந்து இந்த கடற்கரை வியூ பாயிண்ட்டை பார்க்குறதே ஒரு தனி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருச்செந்தூர் கோயிலை பற்றி சொல்லணும்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தான் தோணும். அந்தளவுக்கு பல அழகிய இடங்கள்லாம் இருக்குது. அதனால் நிறையா மக்கள் வந்து அதெல்லாம் பார்க்குறதில்ல. நேராக வர்றான், சாமி கும்பிட்றான், அன்னதானம் சாப்பிட்றான், கிளம்புறான்னு இருக்காங்க. கோயிலுக்குன்னு வந்துட்டிங்கன்னா ஒரு நாள் முழுவதும் அந்த கோயிலே செலவு பண்ணணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்க. இந்த கருணை கடலே கந்தா போற்றின்ட்டு நிறையா இது இருக்கும். ஆனால் அதுக்கான அர்த்தம் தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போகிறது இல்லைங்க. அப்படியே நம்மளும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கே இருந்துட்டு நேராக குளிக்கலான்னு இறங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குப்பை மாதிரி அவ்வளோ கல்லுங்க கரெக்டைமாக கிடக்குது. அதனால் அந்த பக்கம் யாரும் குளிக்கலை. மக்கள் குளிக்கக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை. ஏன்னா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே வருவாங்க. அதனால் யார் வந்தாலும் பார்த்து பத்திரம் குளிச்சுட்டு போங்க. அப்படியே கடற்கரையில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் அழகழகான சங்குகள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வைங்க. அழகாகவும் இருக்கும். இது நன்மையானலாம் நமக்கு தெரியாது, பார்க்க அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. அப்படியே நம்மளும் திரும்ப குடிக்கலான்னு கடற்கரையில் இறங்கியாச்சு. அந்த கடல் அலை நம்ம காலை தொட்டுட்டு போகிறப்பெல்லாம் கேஜிஎஃப் படம் யாஷு நமக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அந்த படத்தில் இருந்த மாதிரி தான் கடல் அலை வந்து காலை தொட்டுட்டு போகும். அவர் உடனே பெரிய ஆள் ஆயிடுவார். ஆனால் நம்ம பெரிய ஆள் ஆகுமான்னு தெரில, அது விஷயம். அதுக்கான முயற்சி மட்டும் நம்ம எடுப்போம். அப்படியே குளிக்கலான்னு தோணுது. ஆனால் அந்த பேகு இதெல்லாம் எங்கே வைக்கிறானுன்னு தெரியல. ஏன்னா காலையிலேயே வச்சதுக்கு அந்த கடைக்காரங்களாம் ஒத்துக்கலை. திரும்ப சாயங்காலம் வேறு குளிக்கணுமான்னு தோணுது. இந்த கடல் அலையை பார்க்குறப்ப குளிக்காமலும் போக மனசு வர மாட்டேங்குது. இத்தனை நாள் ரூம்லேயே இருந்து பழகிட்டோமா, இப்போ இந்த மாதிரி கடலில் வந்துட்டு குளிக்காமல் போனால் மனசு ஏற்றுக்க முடியுது. அதே மாதிரி இந்த கடல் மண் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. கருப்பு கலரு எல்லா கலரும் கலந்து இருக்குது. கடல் மண் மட்டுமாங்க வித்தியாசமாக இருக்குது, இந்த கடலே ஒரு மாதிரி வித்தியாசமாக தாங்க இருக்குது. ஏன்னா எங்கன காலை வச்சாலும் ஒரு பாறையாக தான் இருக்குது. இந்த பாறையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு குளிக்கிற வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்மளும் சட்டையை கழட்ட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா சாயங்கால நேரம் திரும்ப அந்த சட்டையோட குளித்தோம்னா காயாது. அப்புறம் போகிற வழியில் பார்த்தா குளிர ஆரம்பிச்சிடும். அதனால் உள்றக்கப்பட்ட பனியனும் ட்ரௌசரோடு இறங்கியாச்சு உள்றக்க. இப்போ நம்ம வந்து திரும்ப ஒரு குளியல் குளிக்க போகிறோம். காலைல வந்தோடனே ஒரு குளியல், இப்போ அடுத்து சாயங்காலம் ஒரு குளியல், கோவில் ஒரு குளியல். ஆனால் பொதுவாக கோயிலுக்கு போனோடனே குளிக்க விடாதும்பாங்க. ஏன்னா அந்த சக்தியெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம இந்த கடலை விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குதே அப்படின்னு குளிக்கிறதுக்கு இறங்கியாச்சு. போன உள்றக்க எடுத்துகிட்டு போக ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அதனால் கரையில் ஒரு அண்ணன்ட்டானா வீடியோ மட்டும் எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உள்றக்க இறங்குற மாதிரி இறங்கியாச்சு. அண்ணனும் பரவாயில்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோவில் தான் நமக்கு கிளியராக தெரில. அது கிளியராக தெரிலனா போயிட்டு போகுது. நமக்கு வந்து நினைவுகள் மட்டும்தான் முக்கியம். அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்மளும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே குளிக்க ஆரம்பிச்சாச்சு. காலையில் வந்து சுள்ளுன்னு வெயில் அடிச்சிச்சு, குளிக்க நல்லா இருந்துச்சு. சாயங்காலம் வந்து ஒரு மாதிரி கம்மலாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் குளிக்காமல் போக முடியாதுன்ட்டு குளிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே குளித்தோம். கடல் அலையெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நல்லா பெரிய பெரிய அலைகளாக இருந்துச்சு. இந்த மெரினா பீச்சில் குளித்தா எப்படி பெரிய பெரிய அலைகள் வருமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. நமக்கு அங்கே குளித்தா ஃபீலிங் இங்கேயும் கிடச்சி. உண்மையிலுமே இதெல்லாம் பார்க்குறப்ப இயற்கை எவ்வளோ அழகானது அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வருது. அதே சமயம் ஆபத்தானதும் கூட அது ஒரு விஷயம். திடீர்னு இந்த அலையெல்லாம் ரொம்ப பெருசாக பொங்கி வந்துருச்சுன்னா ஒரே நாள் ஒட்டுமொத்தமாக காலியாயிரும். அந்த ஒரு இடைப்பட்ட கேப்பில் தான் மனுஷன் வந்து நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆட்டம்லாம் வந்து
இயற்கைக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, அதுவும் நம்ம முருகனுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அதனால் வாழ்கிற கொஞ்ச நாளாக இருந்தாலும் எல்லாரோட சந்தோஷமாக வாழுங்க. போட்டி பொறாமைகள் இதெல்லாம் வந்து இந்த கடலாக முங்கிட்டு போயிருங்க. அதெல்லாம் வந்து இனிமேட்டுனாவது வாழ்க்கையை வந்து புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு போவோம். திரும்ப போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமான கல், என்னடா அது துணியெல்லாம் கட்டியிருக்காங்களே, இது என்னடா சாதாரண கல் மாதிரி தெரியலேன்னு பார்த்தா இது வந்து ஒரு சாமி உருவத்தோட சிலைங்க. இப்படி சிதைவடைஞ்சு போய் கிடக்குது. ஒரு ஆண் தெய்வமும் பக்கத்துலேயே ஒரு பெண் தெய்வமும் இருக்குது. இது என்ன தெய்வம், இது எப்படி இந்த கடல் மண்ணில் வந்துச்சுன்னு தெரியல. இதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி ஆர்சி கார் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே சின்ன வயசு நாங்களும் வந்துருச்சு. ஆனால் இது கேமராலாம் இருக்குமாண்ணே இதில் அப்படின்னு கேட்டேன். கேமராலாம் இருக்கும் தம்பி, இதோட விலை எவ்வளோன்னு கேட்டேன். 2000 சொல்லிட்டாங்க. சரிண்ணா ஓகே, இந்த இதை நீங்களே வச்சுக்கோங்க, நம்ம வேடிக்கை பார்க்குறதோட சரி, இது வாங்குற அளவுக்குலாம் வேண்டாம். வாங்கி 2 நாள் ஆசையில் விளாடுவோம், அப்புறம் தூக்கி இங்கிட்டு கடலுக்குள்ளே தூக்கி வீசி. அதனால் இது வாங்குற ஐடியாலாம் இல்லை. ஆனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க. அதனால் ரொம்ப நேரம் ஓட்டுக்கணே அப்படின்னேன். அண்ணனை நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று ரொம்ப நேரம் நம்மளுக்காக ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போணுச்சு. ஆனாலும் அந்த ஜீப்பை பார்த்தோன்னே கில்லி பட விஜய் மாதிரி சாங்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே இருந்துட்டு திரும்ப அப்படியே ஒரு இடத்துல பாட்டை போட்டுட்டு உட்காந்தாச்சுங்க. இந்த நல்லா அலைஞ்சு திரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடற்கரையில் வந்து பாட்டை போட்டு விட்டுட்டு இசையில் மூழ்கி அப்படியே கடலை ரசிக்கிறது ஒரு தனி அழகுன்னு தாங்க சொல்லணும். அதுவும் நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா முருகர் இருக்கார், இந்த பக்கம் பார்த்தா கடல். இயற்கையின் அழகான படைப்புகள் ஒன்றான கடல். இதை காட்டிலும் வேறு என்னங்க வேணும்னு யோசிக்கலே. தம்பி ஏன் சைடு வாப்பா, நான் இன்னும் நிறையான அழகான வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த படத்துலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, கல்லெல்லாம் கொட்டி வச்சு அதில் கடல் அலை பயங்கரமாக அடிக்கும். அதில் இன்னும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நேரில் வந்து நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக அடிக்குது, விட்டால் கல்லையே நவுத்தி கொண்டுட்டு போயிடும் போல் அந்தளவுக்கு கடல் அலையெல்லாம் இருந்துச்சு. இது எதுக்காக இப்படி கல் கொட்டி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலைகளோட வந்து வேகத்தை வந்து குறைக்கிறதுக்காக. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் பார்த்து சேஃப்டியாக உட்காருங்க. ஏன்னா எந்த பொத்துலேருந்து எந்த பாம்பு வருங்கிறது தெரியாத மாதிரி கொஞ்சம் ஆபத்தாகவும் இருந்துச்சு. இங்கிட்ட வந்தோம்னா ஏதோ ஒரு கோவிலோட கட்டுமான பணிகள் நடந்துருந்துச்சு. இது என்ன கோவில்னு நமக்கும் தெரியலை, ஏன்னா நம்ம திருச்செந்தூருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இதை நான் எத்தனை வாட்டி சொல்லணும்னு எனக்கும் தெரியலை. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டெலாம் வச்சு இறங்குற மாதிரி இருந்துச்சு. படிக்கட்டு இருக்கே அப்படின்னு யாரும் இறங்கிடாதீங்க. இந்த பக்கம் அலைகள் வந்து இன்னும் பயங்கரமாகவே இருந்துச்சு. அதே மாதிரி தண்ணியோட வேகத்தை குறைக்க இந்த மாதிரி கல் போடுறணுங்கிறது இப்போ கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு சான்றாக தான் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்க இந்த கல்லணை. இந்த கல்லணையை வந்து இந்த ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு தான் நம்ம கரிகால சோழன் கட்டியிருக்காரு. எந்தளவுக்கு தண்ணி வேகமாக இருந்தாலும் அதில் வந்து கல்லை பதிச்சு அந்த தண்ணியோட வேகத்தை குறைச்சி அது மேலே அணையை கட்டியிருக்காரு. உண்மையிலுமே நம்ம தமிழர்கள் எப்போதுமே கிரேட்டு தான். அதை யோசிச்சுட்டு அப்படியே போகிற வழியில் பார்த்தோன்னா ஜீவசமாதின்னு ஒன்று பார்த்தேன். அது ஜீவசமாதி என்னென்னா ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போதே அப்படியே புதைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஸ்ரீரங்கத்தில் கூட ஸ்ரீ ராமானுஜரோட ஜீவசமாதி இருக்குது. திருச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அப்படியே எந்த பக்கம் வந்தோன்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 3 சைடும் வந்து கடலாக இருக்குங்க, ஒரு சைடு மட்டும்தான் கரை இருக்கும். இது எதனால் இந்த அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த சைடு வந்து ஹார்பர், அதாவது சின்ன துறைமுகம் மாதிரி ஒன்று இருக்குது. மீனவர்கள்லாம் வந்து கப்பலில் வந்து மீன் பிடிச்சிட்டு இங்கே தான் வந்து நிப்பாட்டுவாங்க போல் கப்பல்லாம். அதனால் இந்த மாதிரி கல்லை நெட்டுக்கும் லைனாக போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியோட வேகத்தை குறைஞ்சி கப்பல் வந்து இழுத்துட்டு போகாமல் இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக கட்டினாங்களான்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் இருக்குமோன்னு தோணுது, அதனால் அதை சொன்னேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் நேராக வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹார்பர் மாதிரி ஒரு இடத்த பார்க்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக இங்கேயும் வந்துட்டு போங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் ஒரு அழகான சர்ச்சும் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துக்கு வரையில் செப்பல் போட்டுவாங்க. ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ளவங்க வந்து இந்த இடத்த கொஞ்சம் மோசமாக்கி வச்சுருக்குறாங்க. நல்ல வேலை நான் செப்பல் போட்டுன்ட்டேன், நீங்களும் தயவு செஞ்சு செப்பல் போட்டு வந்துடுங்க. கோயிலை செப்பல்லே விட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு வர வேண்டாம். ஏதோ நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அவ்வளோதான். பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயிலேருந்து பார்த்தப்போ தூரத்தில் ஒரு சர்ச்சு ஒன்று தெரிஞ்சிச்சு. அது இங்கேருந்து பார்க்கல ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கும் போகணும் அப்படின்னு அடுத்த பிளானே அங்கே தான். இங்கே இருந்துட்டு கோயிலை பார்க்குறப்ப ஏதோ 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்றைக்காவது ஒரு நாள் தான் வரோம், கண்டிப்பாக சுற்றுறோம் அப்படின்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஹார்பர் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இங்கே தான். இங்கே ரெண்டா ஒரு உடஞ்ச போட் ஒன்று கிடக்குது. மனிதர்களோட நிலைமையுமே இப்படி தான், தேவை முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஓரமாக தூக்கி போட்டுறாங்க. இப்படி ஓரமாக தூக்கி போடுறோம். அவங்களுக்காக நம்ம ஏன் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம சந்தோஷத்தை இழக்காமல் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கடல் அலை வந்து அரிச்சு அந்த மண்ணே வந்து அரிச்சிட்டு போயிடுச்சு. அநேகமாக அந்த போட்டும் உழுவ போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஹார்பரையும் சுற்றி பார்க்க வேண்டியது தான். ஹார்பரில் கிட்டத்தட்ட ஏராளமான போட்டெல்லாம் நிற்கிது. அப்படியே வீடாக இருந்தால் 1 கிலோ மீன் வாங்கிட்டு போய் அம்மா கையெல்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் தான். அதே மாதிரி இந்த கடலை அலையும் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு இந்த உயிரின் உயிரை பாட்டு தான் ஞாபகம் வருது. நம்ம கூட யாராவது இருந்தால் நம்மளும் சூர்யா ஜோதிகா மாதிரி உயிரின் உயிரெண்டு பாட்டை போட்டுட்டு ஓடி பிடிச்சிடலாம். என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து இப்போதைக்கு சிங்கிளாக இருக்கும். இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே இப்போ நம்ம சிங்கிளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. அப்படியே ஹார்பருக்கு இருந்தோம்னா
கலராக இருக்குதுங்க போட்டெல்லாம். ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. அவங்க எல்லாம் போட்டை வெறும் போட்டா மட்டும் பார்க்க அவங்க வீட்டில் ஒரு பார்த்துருப்பாங்க போல். அந்தளவுக்கு வந்து ஒன்னொன்னே பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, போட்டு மாதிரியே இருக்கிற ஒரு சர்ச்சுங்க. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. நம்ம மக்களோட க்ரியேட்டிவிட்டியை பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு, அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா கப்பு, இந்த கபடி கிரிக்கெட் மேட்ச்லலாம் ஜெயிச்ச கப்பு போல். சூப்பராக இருந்துச்சு. இந்தளவுக்கு க்ரியேட்டிவிட்டியெல்லாம் நம்ம ஊர் மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் போல். அப்புறம் கடைசியாக அந்த சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அந்த சர்ச்சோட பேர்லாம் என்னென்னு தெரில, பேரும் தெரில, அதோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில. நான் வரல, தூரத்தில் ஹைட்டாக ஒரு சர்ச்சு தெரியுதுன்னு அந்த இதை சர்ச்சை பார்த்துக்கிட்டே வந்துட்டேன். இது உள்ள இப்போ நான் எப்படி போகிறேன்னு தெரில, ஏன்னா எல்லா கேட்டும் பூட்டி இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் உள்ள ஒரு அண்ணன்ட்டெல்லாம் விசாரிச்சப்போ, அந்த பின்னாடி ஒரு கேட் இருக்குது தம்பி, அந்த வழியாக வா அப்படின்னாங்க. அந்த மேலே ஸ்கைக்கும் அந்த வெள்ளை கலர் சர்ச்சுக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. டக்குன்னு பார்க்குறப்ப இது ஏதோ ஏஐ ஃபோட்டோ மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலுமே இந்த வியூ செம்மையாக இருந்துச்சுங்க. சேரா நீ திருச்சி முருகன் கோயிலுக்கு தானே வந்தேன், நீ எதுக்கு இப்போ சர்ச்சுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஊரில் இருக்கோம்? தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, இருக்கவும் கூடாது. அதை வச்சு தான் நம்மளை பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து இந்த மதம் கீதம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரு புனித ஸ்தலங்கள் தான். அது சர்ச்சாக இருந்தாலும் கோவிலாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் அமைதி கிடைக்குதோ அது எல்லாமே நமக்கு புனித ஸ்தலங்கள் தான். இங்கே வந்தப்போ உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்ணுக்கு முன்னாடி இப்படி பெரிய ஒரு கடல், சுற்றி அமைதியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்களும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சர்ச்சை விசிட் பண்ணாமல் போகாதீங்க. அவ்வளோ ஒரு அழகாக அமைதியாக இருக்கும். அதே மாதிரி அங்கே உள்ள சிலைகளும் ஒன்றொன்றும் சூப்பராக இருந்துச்சு. ஒன்றொன்றும் அந்த இயேசுநாதரோட வரலாற்று கதையை சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு சர்ச்சை வந்து நம்ம சென்னையில் பார்த்தோம். நானும் நண்பன்லாம் போயிருப்பாங்க. அதே மாதிரி ஆனால் என்ன, அங்கே ஒரு பெரிய சிலைகளாக இருந்துச்சு, இங்கே சின்ன சிலைகளாக இருக்குது. மற்றபடி ரெண்டுமே அழகாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சாயங்கால டைமில் இந்த சர்ச்சுக்கு வந்து பார்க்குறப்போ உண்மையிலுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் கூட இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், ஏன்டா வேஸ்ட் ஆஃப் டைமா அப்படின்னு நினச்சேன். உண்மையிலுமே ஒர்த்தபுளான இதுங்க. ஏன்னா ஒரு நாள் தான் நம்ம வெளியில் வர்றோம். அந்த ஒரு நாளும் வந்து ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் சுற்ற முடியுமோ அங்கெங்கெல்லாம் சுற்றுறோம். இன்றைக்கி நைட்டு தான் ரூமுக்கே கிளம்புறோம். ஒரு 9 மணி போல் தான் கிளம்புறோம் அப்படின்னு நானும் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரின்னு சுற்றிக்கிட்டு கையில் இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு திரும்ப அப்படியே கோயிலுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, திருச்செந்தூர் வந்து மலையா என்னன்னே தெரிலன்னு, அதே மாதிரி தாங்க எங்கள் நட்ட இருக்குது. இந்த கடல் வந்து கரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் பாறையாக இருக்குது. இந்த மாதிரி பாறை வேறு எந்த கடற்கரையில் இருக்குதுன்னு நான் பார்த்ததில்ல. ஒரு 2-3 கடற்கரைக்கு நானும் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பாறைகளை பார்த்ததே கிடையாது. நிறையா மிஸ்ட்ரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரி திருச்செந்தூர் வந்து மறைச்சி வச்சுருக்குது. எனக்கு இந்த பாறையெல்லாம் பார்க்குறப்ப இந்த ராம் சேது, அதாவது இந்த ராமர் பாலத்தோட கதை ஞாபகத்துக்கு வருதுங்க. ஒருவேளை அதுவும் கூட உண்மையாக இருக்குமோ அப்படின்னு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அதுவும் கடலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்பவே ஆர்வம். இந்த ராமர் பாலத்தை பற்றியெல்லாம் என் கனவுலேயே வந்து 2-3 டைம் வந்திருக்கு. நீங்கள் சொன்னால் அதுக்கு கதைன்னு கூட நினைப்பீங்க. ராம் சேதுன்னு ஒரு படமே இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு அதை பற்றின ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் வெளிநாடு போகல ஃப்ளைட்டில் போனோன்னா அந்த ராமர் பாலத்தை பார்த்தே ஆகிறோம். இதுக்காகவே நான் வெளிநாடு போயே ஆகிறோம் வேலைக்கு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு எப்போ தெரில, அது ஒரு விஷயம். ஆனால் அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து பார்க்குறேன். அதை வந்து வீடியோவும் எடுத்து போடுறேன், நீங்களும் பாருங்கள். சரின்னா அப்படியே கிளம்பலாம். ஏன்னா மணி 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணியே போல், காலையில் 10 மணியே போல் வந்தோம். இப்போ சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் நேரம் ஆக கூட்டம் குறையவே மாட்டேங்குதுங்க. ஏதோ மெரினா பீச்சில் இருக்க கூட்டம் மாதிரி ஜேன்னு இருக்குது எப்போதுமே. இதே மாதிரி எனக்கு நைட் டைம்லேயே இருக்கணும்னு ஆசை. ஆனால் ரூம் ரொம்ப லாங்கில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக போய் ஆகணும். இங்கேருந்து 40 கிலோமீட்டர் ரூமுக்கு. அதனால் கிளம்ப வேண்டியதான். சரி, பீச்சுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் போனால் அது எப்போ நல்லா இருக்குமாடா அப்படின்னு இங்கே பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்டே வந்து இது வாங்கி சாப்பிட்டேன். இது டேஸ்ட் வைஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். ஆனால் அந்த மாதிரி கடையில் பார்த்துட்டே சாப்பிட்றது இன்னும் நல்லா இருந்துச்சு. அப்படியே தங்கத்து நடக்குது, என்னடா ஏதோ ஒரு சத்தமாக இருக்குன்னு பார்த்தா ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு அங்கே உள்ள அர்ச்சகர்கள்ட்ட வந்து தகராறு பண்ணி மக்காளி அர்ச்சகர் எல்லாம் வெளுத்து கட்டிட்டாங்க. பார்க்க தான் புளியோதரை இருந்தீங்கன்னா சாஃப்டாக இருப்போம்னு நினச்சிங்களாங்கிற மாதிரி இருக்க எல்லா அர்ச்சகரும் சேர்ந்து அவனை ஒரு வழி பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வரையில் மது இதெல்லாம் பண்ணிட்டு குடிச்சிட்டு வராதிங்க. ஏதோ என்னால் முடிஞ்சிச்சுன்னா, ஏன்னா சர்ச்சு, மசூதி, கோவில் இந்த மாதிரி புனிதமான இடங்கள்லாம் அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு வர வேண்டாம். மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அப்புறம் வந்து தங்கத்தேர் இருந்துச்சு. உண்மையிலுமே தங்கத்தேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா தங்கத்தேர்லாம் நான் கடைசியில் பழனியில் பார்த்தது. அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். நீங்களும் வந்து திருச்செந்தூர் வந்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருந்து தங்கத்தேர் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மயில். இது நான் இப்போ ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மயில். அங்கே ஃபஸ்ட் டைமில் பார்த்த மயில் கூட கோபுரத்து மேலே தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாடுற அந்த கீழே தரையிலே நிற்கிது.
நம்ம பக்கத்தில் இன்னும் எதுவுமே கண்டுக்கல. அதே மாதிரி இந்த யானையை லாஸ்ட்டாக நான் வந்து எங்கள் ஊர் நார்த்தாமலை தேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். ஆனால் இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு நம்ம சொந்தக்காரங்க மாறி ஏதாவது வேலையை பார்த்து விட்டுருச்சுன்னா நமக்கு சங்கடம். ஆனால் அந்த யானை அப்படி பண்ணாது. இருந்தாலும் ஒரு பயம். தூரத்துலேருந்தே பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இருட்டிருச்சு, லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நைட்டில் திருச்செந்தூருங்கிறத பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டேங்க. திரும்ப அந்த கோபுரத்தை பார்க்கல, திரும்ப தான் இன்னொரு ரவுண்டு போகலாமான்னு தோணுது. அந்தளவுக்கு என்னை விட மாட்டேங்குது. அப்புறம் போகிற வழியில் ரொம்ப நாள் ஆசையாக நான் காப்பு வாங்கலான்ட்டு இருந்தேன். அதுவும் ஓம் முருகானு போட்டு ஒரு காப்பு வாங்கிட்டேன். ஒரு 80 ரூபா தான், நல்லா இருந்துச்சு. காப்பு போட்டாலே நம்மளுக்கு தனி பவர் தான். அப்புறம் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு முருகன் வந்த ஞாபகமாக ஏதாவது இருக்கட்டுமேட்டு ஒரு சின்ன வேல் சிலை வாங்கினேன். அதுவும் ஒரு 100 150 தான், நல்லா இருந்துச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த ஞாபகம் வரும் பார்த்தீங்களா நம்மளுக்கு. அதனால தான் நீங்களும் இந்த மாதிரி எந்த இடம் போனாலும் அந்த இடத்துக்கு ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்க. சரி அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்காமல் போனால் கோயிலுக்கு வந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. அதனால் வந்து பிரசாதம் வாங்கிட்டு போகிறோம். சரி நீ ரூமுக்கு தானே போகிற, வீட்டுக்கு போனால் வாங்கிட்டு போகலான்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு அப்புறம் நம்ம முதலாளிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு போக வேண்டியதான். ஏன்னா கோயிலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்க போனால் நல்லா இருக்குமா, பார்க்குறவங்க எல்லாம் கோயிலுக்கு போய் எங்கடா பிரசாதம் எங்கடாம்பாங்க. அதனால் அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு இந்த விளாட்டு ஜாமான் கடையை பார்க்குறப்ப நம்ம மாப்பிள்ளை ஞாபகம் வந்துச்சு. சரி வாங்கட்டுமான்னு கேட்டதுக்கு அவன் இப்போ விளாட்டு ஜாமான் வாங்க வச்சு விளாட்ற அளவுக்குலாம் சின்ன பையன் கிடையாதுடா உன்னைய மாதிரி, அவன் வளர்ந்துட்டான்டா அப்படிங்கிறாங்க. சரி எங்கிட்ட நம்ம மட்டும்தான் இப்படியே இருக்கன்ட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு சைடும் கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி உண்மையிலுமே ஒரு ஒர்த்தபுளான டேன்னே சொல்லணும். தூத்துக்குடி வந்து ஒரு 1.5 மாதத்தில் இன்றைக்கி தான் உருப்படியான நாள்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு மனசுக்கு வந்து நிறைவாக இருந்துச்சு திருச்செந்தூர் வந்ததுக்கு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள்னாவது திருச்செந்தூர் வாங்க. திருச்செந்தூர் மட்டும் இல்லை, எல்லா இடங்களுக்கும் போங்க. வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வந்து வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயுமே அடைஞ்சு கிடக்காமல் இந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழுங்க. அப்படியே போகிற வழியிலே ரொம்ப நேரமாக அலைஞ்சு திரிஞ்சதில் லைட்டாக தலை வலிச்சிச்சு. பக்கத்தில் இஞ்சி டீ வந்து 12 ரூபான்னு போட்டிருந்தாங்க. சரி அப்படியே குடித்தேன். அது லேசாக இஞ்சி டீ மாதிரி இல்லை, நம்ம இஞ்சி டீன்னு நினச்சிக்கிட்டே குடிக்க வேண்டியதான். ஆனால் 12 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சரி என்ன பண்ணுறது, பஸ் வர்ற வரைக்கும் இந்த டீனாவது நமக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு டீயை வாங்கி குடிச்சிட்டேன். பஸ்ஸும் வந்துடுச்சு, பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. எனிவேஸ் இந்த ட்ரிப்புக்கு உறுதுணையாக இருந்து லீவு கொடுத்த நம்ம முதலாளிக்கு மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இந்த கோயிலுக்கு போனதுக்கு தேவையான நிதி வழங்கிய எனது பாசமிகு அக்காவுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லி இதோட வீடியோ முடிக்கலான்னு கேட்டேன்னா கிடையாது. ரூமுக்கு போகிற வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். ஆனால் இருட்டிடுச்சா சும்மாவே நம்ம கேமரா குவாலிட்டியாக இருக்கும். நைட் ஆக அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கோவிலேருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டு போனோம். திரும்ப அங்கேருந்து தான் தூத்துக்குடிக்கு ஒரு பஸ் இருக்கும். அதனால் இங்கேருந்தே தூங்கிட்டு போனோன்னா அங்கே பஸ்ஸை விட்ருவோம். அதனால் தூங்காமல் அடுத்த பஸ்ஸில் ஏறியாச்சு. இந்த பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து இப்போ உள்ள டிக்கெட் மாதிரி இல்லாமல் ஏதோ லெட்டர் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்க, பழங்காலத்து டிக்கெட்டு மாதிரி. நான் இந்த டிக்கெட்லாம் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரில. 90s கிட்ஸாக இருந்தால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி பழைய காலத்து பஸ்ஸெல்லாம் ஓடுதான்னு ஒரு மாதிரி சந்தேகமாகவும் இருந்துச்சு. எனிவேஸ் இந்த வீடியோ 1/2 மணி நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்களான்னு தெரில. பார்த்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வரட்டா நண்பா, வீடியோ முடிஞ்சு.